ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். நம்ம நிகழ்ச்சியில் இந்த ஆண்மை குறைவு தொடர்பாகவும் ஆண்குறி எழுச்சியின்மை தொடர்பாகவும் பல்வேறு தரப்பட்ட காணொளி பதிவுகளை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கக்கூடியது ஒரு எரெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான ஜூஸ். சரிங்களா? நம்ம இப்போ ஒரு வயதான காலகட்டத்தில் இருந்திருப்போம். இதில் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை சாப்பிட்றது, எதை சாப்பிடக்கூடாது, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன வியாதிகள் இருக்குது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தன்மையிலே இருந்துகிட்ருப்போம். சரிங்களா? அப்படிப்பட்ட இதுக்கு ஒரு எளிமையான தீர்வாக எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடலாம் அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். சரிங்களா? பொருள். ஆமாம், அதுதான் இதனுடைய மருத்துவத்தன்மைகள் என்ன, இது எப்படி ஆண்மை குறைவை சரி செய்து ஆண்குறி எழுச்சியை எப்படி அதிகப்படுத்துது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது தியரட்டிக்கலான என்னுடைய ஸ்பீச் மட்டும்தாங்க. எதுவும் ப்ராடக்டோட ரிவ்யூவோ டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வீடியோவோ கிடையாது. அதனால் கொஞ்சம் போரடிக்காமல் தான் போரடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் விஷயங்களை நீங்கள் உள்வாங்கிட்டு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்கள் கிடைக்கும். வழக்கம் போல் நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா கேரட். இந்த கேரட் எப்படி ஆண்மை குறைவை சரி செய்யுது, ஆண்குறி எழுச்சியின்மையை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த கேரட் வகைகள் மலை பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு பயிர் வகைகள். இதனுடைய ஆணி வேரை தான் நம்ம உணவாக நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஆணி வேர் பகுதி அப்படின்னு பார்த்துட்டோம்னாலே நிறைய ஃபைபர் கண்டென்ட் அதில் இருக்குங்க. இந்த ஃபைபர் கண்டென்ட்டே பல வியாதிகளை குறைச்சி கொடுக்குறோம். இது கீரையாக இருக்கட்டும், ஆமாம், அதே நேரம் இதில் விளையிறதா இருக்கட்டும், மண்ணில் விளையிற அந்த ரூட்டில் உள்ள வரைகள் ஃபுல்லாமே சில அபரிமிதமான மருத்துவத்தன்மைகளை கொண்டிருக்கு. அதில் முக்கியமான ஒரு பொருள் ஃபைபர் கண்டென்ட். ஆமாம், அது இந்த மாதிரியான இதில் அப்புறம் சில நிகழ்ச்சியிலே தொடர்ந்து பேசுவோம். அதை பற்றி கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். அந்த மாதிரியான வேர் தொகுப்பை தான் நம்ம உணவில் எடுத்துக்கொள்கிறோம். இது பச்சை, அதே நேரம் சிகப்பு, வெள்ளை கலர். ஆமாம், இன்னும் சில கலர்கள்லாம் இருக்குது, அதை நம்ம சொல்ல விரும்பலை. ஏன்னா நம்மளுக்கு அதை பற்றியான ஒரு ஐடியாக்கள் தெரியாது, சரியாக நம்ம பார்க்கல. ஆமாம், அப்போ இந்த மாதிரியான இதுகள் நம்ம கேரட் இதில் இருக்கும்போது நிறைய புழக்கத்தில் உள்ளது ஆரஞ்சு உள்ள கலர் உள்ள கேரட்டு தான். அது கேரட் வர்ணங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லி கொண்டு வருவோம். அந்த கேரட்டை தான் நம்ம எப்படி பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கேரட் நல்லா மலைப்பிரதேசத்தில் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அவைலபிலிட்டியாக இருக்குது. ஒரு காலத்தில் நாங்களாம் 80s கிட்ஸ் அந்த மாதிரியான காலகட்டங்கள்னு வரும்போது இது ரொம்ப காஸ்ட்லியும் கூட. எல்லா இடத்துலையும் அது கிடைக்காது. அப்படி கிடைச்சாலும் சிறுவர்களால் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு உணவாக இருக்கும். அன்றைக்கி இந்த மாதிரியான சாக்லேட் வகைகளோ பேக்கடு ஃபுட்டு வகைகளோ கிடையாது. கேரட் எடுத்து தான் சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஆமாம், இப்போயும் அந்த பழக்கம் குறைஞ்சி போச்சு. நல்ல பழக்கங்களாகவே விட்டுட்டாங்க மக்கள். சரிங்களா? ஆமாம், அந்த கேரட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா மெயினாக நான் முதல்ல சொன்ன மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஆமாம், அடுத்து பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்கிற அந்த இதுகள் அதிகமாக இருக்குது. அதே நேரம் கொஞ்சம் பொட்டாசியம் இருக்குது. அதே நேரத்தில் சில மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய சில மைக்ரோ தாது பொருட்கள் ஒரு சில குறிப்பிட்ட அளவில் இது காணப்படுது. சரி, இது எப்படி வயதான காலகட்டத்தில் எப்படி ஆண்மை குறைவு சரி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதல்ல அந்த ஃபைபர் கண்டென்ட் இதில் வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா சுகரோட அளவை குறைச்சிருங்க. சரிங்களா? அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு உடம்பில் சில ஆரோக்கியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். சர்க்கரை வியாதினால் வரக்கூடிய சில விளைவுகளை சிம்பிளாகவே தடுத்து விடும். டெய்லி காலையில் கேரட் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு போனால் போதும். அப்புறம் இந்த என்னென்னமோ சொல்லி இது பண்ணிகிட்ருக்காங்க, அதுக்கெல்லாம் நம்ம போக விரும்பலை. அது சும்மா ஒவ்வொரு பில்டப்பாக போயிட்டுருக்கோம். அது செய்யுங்க, அதோட இது ஏபிசி மால்ட்டு, ஏபிசி ஜூஸு, என்னென்னமோ சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் வேறு சாப்டர். நம்ம இது கேரட் மட்டும் எடுத்துக்கிறோங்க.
நல்லா வந்து தோலை வந்து சீவி எடுத்துருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து சில நச்சுப் பொருட்கள் வந்து அதில் வந்து இருக்கும். அப்படி வரும்பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த நச்சை எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு ஜூஸாக போட்டு அப்படியே எடுத்துருங்க. ஃபில்ட்ரு பண்ண வேண்டாம். அதில் சிலவங்க சுகர் போட்டு பண்ணுவாங்க, அதெல்லாம் வேணாம். இந்த இதில் வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த பீட்டா கரோட்டின்ஸ் வந்து அதிகமாக உள்ளே போகும். இந்த பீட்டா கரோட்டின்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா உள்ளே போய் விட்டமின் ஏ உருவாக்கத்திற்கு பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஆராய்ச்சிகள் வந்து என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா விட்டமின் ஏவை வந்து கன்வெர்ட்டும் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் கொண்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருந்தாலும் நம்ம முடிவில் நம்ம எடுத்துக்கொள்ளது வந்து விட்டமின் ஏயை வந்து உருவாக்குது அதிக அளவு. அதில் வந்து பார்க்கும் பொழுது இந்த விட்டமின் ஏயில் வரும்பொழுது அதிக அளவு உற்பத்தி ஆகி வரும்பொழுது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கும். இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் பொழுது விந்தணுக்களுடைய வளர்ச்சி வந்து 6.5லிருந்து 8% வரைக்கும் அதிகப்படுத்துதுன்னு சொல்லிட்டு சில பிரபல பல்கலைக்கழகத்தோட மருத்துவ பல்கலைக்கழகத்தோட இங்கே உள்ளது இல்லைங்க, வெளிநாடு மருத்துவ பல்கலைக்கழகத்துடைய ஆய்வுகளே அதில் வந்து சொல்லிட்டு வருது. சரிங்களா? அந்த அளவுக்கு இதில் வந்து அந்த பீட்டா கரோட்டின்ஸோட முக்கியத்துவம் வந்து இருக்குது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா டெய்லி கண்டென்ட் அதிகமாக சாப்பிடும் பொழுது முதுமைனால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸுகளை வந்து குறைச்சிடும். செல்களில் வந்து ரீஜெனரேஷன் வந்து பண்ணி கொடுக்க வைக்கும். ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்க வைக்கும். அதனால் செல் வால் டேமேஜை வந்து இது வந்து குறைச்சி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இது வந்து ஒரு நாளில் நீங்கள் சாப்பிட்டுட்டு என்னை கேட்கக்கூடாது. அதே மாதிரி உடனே எனக்கு பலன் தரலைன்னு நீங்கள் வந்து கேட்டக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் வந்து ரெகுலராகவே எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மருந்து மாத்திரை சர்க்கரைக்கான மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடியதும் வந்து கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆரம்ப கட்டத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சரிங்களா? அதனால் ஒன்றும் கிடையாது. அதோடு சேர்த்து இந்த ஜூஸ் மட்டும் காலையில் வெறும் வயிற்றில் வந்து உணவுக்கு பதிலாக வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஒரு நாளைக்கு தேவையான எனர்ஜி வந்து நல்லா கொடுக்க வைக்கும். கண் பார்வை பிரச்சனைகளை வந்து சரி பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த செமன் செல் அதனுடைய ஆக்சிடேட்டிவ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கிறனால என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த செமன் வேல்யூ நான் சொன்ன மாதிரி அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய உயிரோட்டத்தன்மை வந்து 6.5லிருந்து 8% வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அதிகப்படியான செமன் வந்து உற்பத்தி படும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா உயிரோட்டமான செமன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து காம உணர்வை வந்து தூண்டி கொடுக்க வைக்கும். அதே நேரத்தில் வந்து அந்த விட்டமின் ஏயை கன்வெர்ட் பண்ணி போகிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கும் கொஞ்சம் வந்து அதிகப்படியான ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுக்க வைக்கிது. நேச்சுரலான மைக்ரோ எலிமெண்ட் இருக்கிறனால வந்து அது இன்னும் கொஞ்சம் உற்பத்திக்கு வந்து டெஸ்டோஸ்டரான் உற்பத்திக்கும் அதிகப்படுத்துகிறனால வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஆண் தன்மை விரைப்பு வந்து அதிகரிக்க வைக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா காம உணர்வை வந்து தூண்டி கொடுக்க வைக்கும். சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ரெகுலராக தினசரி நம்ம எடுத்துக்கொண்டாலே போதுமானதாக இருக்கும். நம்ம இந்த குறைவு ஆண்குறி எழுச்சி இதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாகவே நீங்கள் அதை வந்து பயன்படுத்தலாம். நான் முன்ன மாதிரி சொன்ன மாதிரி சிம்பிளாக வந்து எடுத்து அதை பயன்படுத்தி கழுவி ஜூஸை மட்டும் போட்டுக்கிறங்க. இல்லையா சிம்பிளாக வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிறங்க. ஆமாம், அது மாதிரி பண்ணிக்கிறங்க. மற்றபடி இந்த என்னென்னமோ போட்டு இது பண்ணுறாங்க விற்கிறாங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வேண்டாம். சரிங்களா? சிம்பிளாக கேரட்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி கொண்டாலே போதும். இந்த பிரச்சனையிலேருந்து நல்லா வந்து காம உணர்வு வந்து அதிகரிக்கும். அதே நேரத்தில் வந்து சர்க்கரையோட அளவுகள் குறையிறனால வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா செல்வால் டேமேஜும் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். இரத்த குழாய்களுடைய பாதிப்பு, இரத்த குழாய்களில் இப்போ ஸ்கேலிங் ஆகிறது இதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து என்னன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் ஆண்குறி எழுச்சியை வந்து அதிகரிக்கும். ஆண்குறியோட இரத்த ஓட்டத்தையும் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டப் பண்ணி கொடுக்க வைக்கும். அந்த அளவுக்கு இதில் வந்து இம்பார்ட்டன்ஸான சில பொருட்கள் இருக்குது. சரிங்களா? இது வந்து ஒரு டெய்லி சப்ளிமெண்ட்டு தான். நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுடைய இதுக்கு வந்து கொஞ்சம் தினசரி இதை பயன்படுத்திட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கொஞ்சம் இதாகிட்டே இருக்கும். வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.